ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு கோட் இன்ஸ்டன்ட். லாஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்த்துருந்தோம், வேரியபிள்ஸ் என்னன்னு பார்த்துருந்தோம், இஃப் கண்டிஷன் பார்த்தோம், ஒரு ஃபங்க்ஷன் எழுதி அதை எப்படி மெயின் ஃபங்க்ஷன்ல கால் பண்ணி நம்ம அவுட்புட் எப்படி வர வச்சதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோல டாட் டேட்டா டைப்ஸ் அண்ட் கலெக்ஷன் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த கான்செப்ட் தெரிஞ்சாதான் ஃப்ளட்டர்ல ரியல் ஆப்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்மளால முடியும். ஸோ பிகினருக்கு ரொம்ப சிம்பிளாவே எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா டைப்ஸ் பார்க்கலாம். டாட்ல டிஃப்ரெண்ட் டேட்டா வேல்யூ இருக்கு. லைக் இன்டிஜர்னா லாஸ்ட் வீடியோலயே பார்த்துருந்தோம், ஹோல் நம்பரை குறிக்கும். டபுள்னா ஃபுல்லாமே நமக்கு என்ன குறிக்கும்னா டிசிமல் நம்பரை நம்மளுக்கு வந்து குறிக்கும். ஸோ ஸ்ட்ரிங் ஆப்வியஸாக நம்மளுக்கு தெரியும், டெக்ஸ்ட்டை குறிக்கும். பூலன் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே நம்ம வந்து பின்னில் கால் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ரன் பண்ணுறோம். சரி, அவுட்புட்டை பாருங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த டேட்டா டைப்ஸை நம்ம டெய்லி நார்மலாக யூஸ் பண்ணுற ஆப்ஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து லிஸ்ட் பார்க்கலாம். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு ஆப்ல. லிஸ்ட்னா மல்டிபிள் வேல்யூ ஸ்டோர் பண்ண யூஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே வந்து நம்பர்ஸில் லிஸ்ட்டுக்குள்ளே நம்பர்ஸ் 1 2 3 4 கொடுத்துருக்கோம். அது நமக்கு வந்து அவுட்புட் வந்து ஆர்டர் மெயின்டைன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இது எங்கெல்லாம் யூஸ் ஆகும் பார்த்தோம்னா ஃப்ளட்டரில் வந்து ஒரு ஆப் எடுத்துக்குவோம், ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணுறோம். இகாமர்ஸ் ஆப் இருக்குது, அதில் ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் யூஸர் லிஸ்ட் பண்ணுறோம். அப்படிங்கிறது ஃபுல்லாமே இந்த லிஸ்ட்டை நம்ம இந்த கான்செப்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் 3 நேம் கொடுத்துருக்கேன் லிஸ்ட்டுக்குள்ள. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நேம் ஷோ ஆகுது, லிஸ்ட் படி நம்பர் ஷோ ஆகுது. ஸோ இந்த கான்செப்ட் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து மேப் பார்க்கலாம். ஸோ மேப்னா கீ அண்ட் வேல்யூ வரும், 2 பேரா வரும். ஸோ இந்த நேம் வந்து கீ, இந்த இப்ராஹிம்ங்கிறது வந்து வேல்யூ. ஸோ இதில் வந்து நம்ம வந்து நேம் கொடுத்துருக்கோம், ஏஜ் ப்ளஸ் நம்ம ஒரு இண்டிஜுவல் கொடுத்துருக்கோம், சாரி பூலன் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ ரன் பண்ணுறோம் அப்படின்னா இல்லை ஜஸ்ட் இந்த இந்த இதை மட்டும் நான் ரன் பண்ணுறேன், இந்த வேல்யூ மட்டும் நான் ரன் பண்ணுறேன், நம்மளுக்கு எப்படி அவுட்புட் வருதுன்னு பாருங்க. ஸோ இங்கே பாருங்க நம்மளுக்கு வந்து இந்த மேப் ஃபார்மெட்ல நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இது எங்கெல்லாம் யூஸ் ஆகும் பார்த்தோம்னா ஃப்ளட்டர்ல ஏபிஐ ரெஸ்பான்ஸ். இப்போ நம்மளுக்கு டேட்டா வந்து இவ்வளோதான் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து டைரக்டா வந்து டைனாமிக்கா மேப் போட்டு கொடுத்துட்டோம். ஸோ இல்லை எனக்கு வந்து நிறைய டேட்டா இருக்கு, பேக்கெண்ட்ல இருந்து நிறைய டேட்டா நமக்கு வர பட்சத்தில் அது என்ன ஆகும்னா ஏபிஐ ரெஸ்பான்ஸ் நம்ம ஏபிஐக்கு பேக்கெண்ட்ல இருந்து வாங்குவோம். ஸோ அப்போ இந்த மாதிரி இதுதான் மேப் நம்ம ஃபார்மெட்டா யூஸ் பண்ணுவோம், ஏபிஐக்கு யூஸ் பண்ணுவோம், ஃபயர் பேஸ் டேட்டா யூஸ் பண்ணுவோம், ஜேசன் டேட்டா யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே மேப் ஃபார்மெட்ல தான் இருக்கும். ஸோ இங்க வந்து மேப் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த இந்த வேல்யூ எல்லாத்துலயும் எனக்கு பர்டிகுலர் இந்த வேல்யூ மட்டும் எனக்கு வேணும் அப்படிங்கும் போது நான் என்ன பண்றேன், இந்த கீயை வச்சு இந்த வேல்யூவை நான் வந்து எடுக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ரன் பண்றேன். ஸோ இங்க பாத்தீங்களா எனக்கு வந்து இந்த இந்த வேல்யூ மட்டும் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்படிதான் வந்து கீயை யூஸ் பண்ணி வேல்யூ ஆக்சஸ் பண்றோம். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து செட்டு பார்க்கலாம். செட்ல சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். இப்போ நான் செட்டில் ஒரு நேம் கொடுத்து சேம் ஒரு இண்டிஜர் வந்து நான் போட்டிருக்கேன், 1 2 3 3 2 வாட்டி 3 3 நான் போட்டிருக்கேன். எதனால அப்படின்னா ஸோ இங்க செட்டோடைய கான்செப்ட் என்ன, டூப்ளிகேட் வேல்யூ அலோவ் ஆகாது. என்ன நம்ம 2 வாட்டி 3 இருந்தாலும் நம்மளுக்கு பிரிண்ட் என்ன ஆகும்னா அவுட்புட் வந்து 1 2 3 அப்படி மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த செட்டு கான்செப்ட் வந்து ஸ்பெஷல் கேசஸ்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 1 2 3 மட்டும் தான் பிரிண்ட் ஆயிருக்கு.
ஸோ அகெயின் 3 வந்து எடுக்காது. ஸோ செட்டை பொறுத்தளவில் டூப்ளிகேட் வேல்யூ வந்து எடுக்காது. ஓகே, ஸோ இந்த செட்டு கான்செப்ட் வந்து ஸ்பெஷல் கேசஸ்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஏன் இந்த கலெக்ஷன்லாம் இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா, ஃப்ளட்டர் ஆப்ல ஸோ சிங்கிள் வேல்யூ மட்டும் கிடையாது, நம்ம வந்து மல்டிபிள் ப்ராடக்டை ஷோ பண்ணுவோம், யூசர் டீட்டெயில்ஸ் ஷோ பண்ணுவோம், ஸோ ஏபி டேட்டாஸ் எல்லாம் அதிகமாகும். ஸோ இதெல்லாம் ஹேண்டில் பண்ண லிஸ்ட்டு மேப் செட் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால ஒரு கம்ப்ளீட் இ-காமர்ஸ் ஆப்போ சேட் ஆப்போ நம்மளால டெவலப் பண்ண முடியும். ஸோ ஃபைனலி இந்த வீடியோவில் டாட்டோடைய டேட்டா டைப்ஸ் பார்த்தாச்சு, கலெக்ஷன் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் லூப் பார்க்கலாம், ஃபார் ஒயில் பார்க்கலாம், சம் கண்டிஷன் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் டீட்டெயிலாக கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ see you in the next video. Bye.